போய் கேட்க போனா போமா உனக்கு கையில விழல பாத்தீங்கன்னா சரியான சகதி. அவங்க பேசுறது பாவம், அவங்கள கேட்கவும் முடியல. அதாவது ஓட்டு வாங்குறது இதுக்கெல்லாம் காரணம் கும்பல குரு தான் புதுசு புதுசா சட்டம் போடுறாங்க. 4 மாசம் வேலை இல்ல. நாங்க எப்படி இருக்கதா சொல்லுங்க. போலீஸ்கார பயம் வர போகுது. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்றாங்க, எத்தனை பேர் மாதம் கொடுக்க சொல்லுங்க. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும், நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டைய வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. காட்டினது எல்லாமே சும்மா ஸ்க்ரோல் பண்ற வீடியோஸ் கிடையாது, மக்களோட வலி. நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்துதான் அந்த தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வேலையை நிர்ணயம் பண்ணி தரேன்னு சொல்லி தான் நீங்க 40 சீட் ஜெயிச்சீங்க. ஆனா அவங்களை அடிக்கிறீங்க. அந்த அக்கா சொன்னாங்கல்ல, இந்த மக்கள் தொடப்பக்கட்டையை வந்து ரோடு கூட்டுறக்கா மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வீடு தேடி வந்துடாதீங்க நாங்கல்ல. நடக்கதான் போகுது. எவ்வளவு நாளா முட்டாளா இருப்பான்னு நினைக்கிறீங்க மக்கள்லாம்? எவன்டே மாட்டுறதுக்கு இவன்டே மாட்டிக்கான்னு சொல்லி தலையை கொடுத்தாங்களே தவிர மற்றபடி உங்க மேல அன்பு பாசத்துலாம் யாரும் ஓட்டு போடல. மக்களோட தலைமை யாருன்னு 2026 தெரியும். தமிழ்நாடா தமிழக வெற்றி கழகமான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும்.